அப்படின்னா அந்த காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணிடுறது நல்லது. இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் பயங்கரமாக வசமாக மாட்டிங்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. பிரச்சனை வந்தால் தான் வெளியே தெரியும். பிரச்சனை வராமல் ஸ்மூத்தாக அங்கேயும் மெயின்டைன் பண்ணிக்கணும், ஃபேமிலிலையும் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சனி வந்து ஆஃபீஸில், வீட்டில், உடல் சார்ந்த உபாதைகள், நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, ஆரோக்கியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்க பார்ப்பான். பியாண்ட் தட் நீங்கள் இது எல்லாத்துலேயும் கவனம் இருந்தீங்க அப்படின்னா சனி ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கும் மேலே நீங்கள் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனி எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் ராகு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5க்கு மேலே லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு. லாபஸ்தானத்தில் இருக்க ராகு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின் போது லாபம்லாம் வராமல் போயிடுமா, நாங்கள் செய்யக்கூடிய தொழில் நஷ்டத்துக்கு ஆகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 100 ரூபாய் லாபம் வர ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னா இங்கே குரு பகவான் வக்ரகதி லாபஸ்தானத்தில் அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது 100 ரூபாய்க்கு வேலை செய்வீங்க, 90 ரூபாய் லாபம் வரும், 10 ரூபாய் கம்மியாக வரும். ஐயோ 10 ரூபாய் கம்மியாக நம்ம வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கே, இந்த பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கே, அப்படி வருத்தப்படாதீங்க. அந்த 10 ரூபாய் அந்த கம்மியாக வர்றது உங்களோட அனுபவமா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி உங்களோட பெரிய ஒரு உயர்வுக்கு ஒரு ஆதாரமாக அமையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுபவத்தை நிறைய கொடுக்கும். அந்த காசாக வர்றதை விட அனுபவமாக நம்மளுக்கு வரும். ஸோ இதுவும் ப்ளஸ் தான், எந்தவித மைனஸும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சுயஸ்தானத்திலே கேது அப்படின் போது அப்பப்போ சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் வரும். அட போய் என்னடா இது வாழ்க்கை, இங்கே ஆசைப்பட்டோம், அங்கே ஆசைப்பட்டோம், அது பண்ணோம், இது பண்ணோம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, இங்கேயும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஃபேமிலியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி உறவாட மாட்டோம். தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல், அதுதான் கேது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், இருக்கணும் அப்படின்னு தோணும். சுவாமி கும்பிடலாமா, ஜீவ சமாதி போய் வழிபடலாமா, நம்ம வந்து கோயிலுங்களுக்கு போகலாமா, நம்மளுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம், தனிமைப்படுத்தி கொள்வதில் நாட்டம், தனிமை தான் இனிமை அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் தோணும். ஏன்னா இந்த நிறைய நேரத்தில் நம்ம மாட்டிக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் தோணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸா அப்படின்னு கேட்டால் அது ப்ளஸ்ஸு தான். அப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த செக்ஷுவல் தாட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுல கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும் போதுமானது. மீதி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இல்லைங்களா, எதுவுமே நெகட்டிவாக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிருகுமங்கல யோகம் கொடுக்க போகிறது சூப்பரான யோகங்கள் கொடுக்க போகுது. சனிக்கிட்ட கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சொன்னேன். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.